சனிப்பெயர்ச்சி. நம்ம சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு. சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம். என்ன சார், நான் ரொம்ப பேசிட்டீங்களே, விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம். சொச்சோ, நான் அப்படி பேச விரும்பலை. இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது, நாம எப்படி சனி கிட்ட விளையாட போறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போறார். ஓகேவா? அப்ப சனி நம்ம கிட்ட விளையாடாம இருக்க என்னென்ன செய்யணும்? அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத, இப்ப சனி பயிற்சி இல்லைங்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்றாங்க, நீ சந்தோஷமா இரு, சனி பயிற்சி இப்போ அப்படிங்கிறாங்க. எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும், சனிக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா, அது அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், ஏழரை சனியா இருக்கட்டும், நம்மள ஒண்ணுமே பண்ணாது. பார்க்கலாமா? சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும், இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தொடர்ந்து பாருங்க. துலா ராசி. துலா ராசிக்கு 6வது வீட்டுக்கு சனி பகவான் வந்திருக்கார் இல்லையா? 6th பிளேஸ்ல இப்ப அவர் வழியை நாம புரிஞ்சுக்கணும். அவரு நமக்கு என்ன பண்றாருன்னா, கடனை அடைக்கிறதுக்காக வந்திருக்கார். சனியினால இப்ப நமக்கு நடக்க போறது கடன் அடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. நம்ம எவ்வளவு கடன் வச்சிருந்தாலுமே அந்த கடனை கணிசமா குறைச்சிடுவார், நம்பலாம். அதற்கான திட்டங்களை இப்ப நம்ம போடணும். அதை விட்டுட்டு இன்னும் கடன் வாங்குறத பத்தியே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில கடன் வாங்காமலாம் இருக்கவே முடியாது துளாராசிக்காரர்களே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம நமக்காக கடன் வாங்குறோமோ இல்லையோ, நம்ம ஃபேமிலிக்காக வாங்கணும், நம்ம தெரிஞ்சவங்களுக்காக வாங்கணும், சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக வாங்கணும். ஆசை இருக்கே, ஆசை இல்லாம யாராவது இருக்கோமா? ஆசைக்காக கடன் வாங்கணும். அதனால கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சனி இப்ப 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய பிளான் என்னன்னா, உங்களுடைய கடன் சுமையை குறைப்பது தான். அதே நேரத்தில் இந்த கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்னும் போது வருமானத்தை அதிகப்படுத்துவார், ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். கடன் சுமையை குறைக்கிறதுனா சில பேர் நம்ம ஜாக்பாட் அடிக்குமா அப்படின்னு, நம்ம தொடர்ந்து உழைச்சின்னு இருக்கிறதே ஜாக்பாட்டு தான். பணத்தை பத்தி திங்கிங் பண்றது ஜாக்பாட்டு தான், மணி மைண்ட் அப்படின்வாங்க. அப்ப துளாராசிக்கு எண்ணம் முழுமையாக பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி உருவாக்கணும், நம்ம நிலையை எப்படி மாற்றணுங்கிற திங்கிங் நிறைய வரும். இதை நான் கொடுக்கல, சனி கொடுப்பார். ஸோ இப்போ சனியோடைய ஃபுல் திங்கிங் நான் உங்களை என்ன பண்ணும், ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி சனி பகவான் துளாராசியில உச்சம் பெற்றவர். நீங்க சாதாரண ஆள் இல்லை. சனி பகவான் உச்சம் பெற்ற வீடு, சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு. ஒன்னே ஒண்ணு, இந்த சனியோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்டையும் துளாராசிக்காரர்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள். வாக்குவாதங்களை குறைத்திருங்க. பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய பேர்கிட்ட ஒதுங்கி இருங்க நீங்க. அதுதான் நீங்க செய்யற முதல் பிளானிங்கே அதுதான். சனி அப்பதான் உங்களுக்கு சனியை ரொம்ப, நீங்க நினைக்கிற விஷயத்த சனி உங்களுக்கு ஈஸியா முடிச்சு கொடுப்பார். உங்களுக்கு தேவையில்லாதவர்கள் எல்லாம் ஒதுக்குவார், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை ஒதுங்க வைப்பார். நீங்களே போய் இன்வால்மெண்டா இல்லை நான் இது இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிலாம் நீங்களாம் போய் டெவலப் பண்ணிக்காதீங்க. அதனால துளாராசிக்காரர்கள் காலம் என்ன பண்ணும், முதல்ல மனிதர்களை உங்கள்ட்ட இருந்து ஒதுக்குவார். அதுக்கு நீங்க அக்செப்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லவங்க உங்களோட இருப்பாங்க, கெட்டவங்க உங்களை விட்டு வெளியில போயிடுவாங்க. நமக்கு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, சூழ்நிலை தான் நமக்கு காட்டி கொடுக்கும். சனிதான் அதை காட்டி கொடுப்பார். நீங்க வருத்தமே படாதீங்க. ரெண்டாவது, உங்களை எப்ப பார்த்தாலும் பிஸி ஷெட்யூல், நிறைய ஒர்க் லோடு வரும், சம்பாதிக்கிற வேண்டிய கட்டாயம் வரும், பணத்தை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வர்றது, கடன் அடைக்கணும் இல்லையா? அப்போ ஒர்க்கை அதிகமாக கொடுப்பார். அப்ப அதனால பிளானிங் எப்பயுமே அப்டேட்ல இருங்க. ஓய்வுங்கிறது உங்க உடம்புக்கு இருக்காது, மூளைக்கு இருக்காது.
அதிகமாக அது வேலை கொடுத்தாதான் இப்போ அது வந்து உங்களுக்கு பணத்தில் ரெட்டிப்பு கொடுக்க முடியும். ஏன்னா உங்க கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறது சனியுடைய நோக்கம். அவருடைய நோக்கத்துக்கு நாம கொஞ்சம் பிளான் கொடுக்கணும்ல. நாம அவர் என்னதான் யோசிச்சாலும் நான் யோசிக்க மாட்டேயா அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும்? அது கிடையாது. அதனால துளாராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருங்க. பணம் பல வழியில வருவதற்கு, வேலைகள் நிறைய கிடைப்பதற்கு, உத்தியோக தன்மைகள் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு இந்த துளாராசிக்காரர்கள் ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், உத்தியோக உயர்வுகள், எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் சனி ரொம்ப சிறப்பாக கொடுக்க போறார். நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், வாய்ப்புகளை தவறாம பயன்படுத்திக்கணும். சிலரை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது தைரியமா ஒதுக்குங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஒதுங்கினவங்க ஒரு நாள் வந்து சேருவாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் நம்ம தான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாருக்காகவும் பல முடிவுகளை நீங்க மாத்திக்கிறீங்க. இப்போ ஒரு முடிவை மாத்துங்க, யாருக்காகவும் இல்லை, இனிமே உங்களுக்காக. பணம் தான், கடன் அடைக்கணும், சனி நினைச்சிட்டார், இப்ப நானும் அது உள்ள வரேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தண்ட செலவு பண்ணாதீங்க. தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க, முக்கியமா அதுதான் செலவுல. தண்ட செலவு என்னங்க அப்படின்னா, அது ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இருக்காது. உப்பு இல்லாத செலவு, நம்ம பெருமைக்காக பண்ணிக்கிற செலவு. இந்த பெருமைக்காக பண்ற செலவு நம்ம குடும்பத்துக்கு எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த அடுத்தவங்களுக்கு செய்யற செலவு உப்பு இல்லாத செலவு, அதனால பாராட்டே கிடையாது. அந்த செலவை இப்ப பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க, அதுதான் அவர் யோசிக்கிறார். அந்த தண்ட செலவுகளை செய்யாம இருந்துட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி பல்ல இறுக்கி கடிச்சிங்க, தெரியலேன்னு சொல்லுங்க. கடனே கொடுக்காதீங்க, கடன் கொடுத்தா திருப்பியே வராது. உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறாரு, கடனை அடைக்கிறதுக்கு அவர் வழி பண்றாரு. உங்களுக்கு கொடுக்குற காசை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். வைராக்கிய நிலை, அந்த வைராக்கிய நிலையோடு துளாராசி பயணம் செய்தால் கண்டிப்பாக சனியுடைய வழியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.